ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். வாங்க சமைக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வதக்கிட்டு ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்துக்கலாம். இது மாங்காய் சீசனுங்கிறனால இப்போ நான் மாங்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கிறேன். அதனால் அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அது கூடவே குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே புளி கரைசலை ஊற்றிக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு பார்த்தா இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இனி ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த குழம்பு கொதிக்கிறக்குள்ளேயும் நான் அந்த பக்கம் முட்டை வேக வச்சுட்டேன். அது கூடவே இப்போ பீட்ரூட் பொரிக்க போகிறோம். பீட்ரூட் பொரியலுக்கு நான் சிம்பிளாக தான் செய்வேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்து பீட்ரூட் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துட்டா பீட்ரூட் பொரியல் ரெடி. என் பசங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக தான் செஞ்சு கொடுப்பேன். பசங்க 2 பேரும் சின்ன பசங்க, அதனால் காரம் அதிகமாக சேர்க்க மாட்டோம். இன்றைக்கி சாப்பாடு ரெடி. சாப்பாடு வச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் போட்டு புளிக்குழம்பு பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கோம். முட்டை வேக வச்சு எடுத்துருக்கோம். இன்றைக்கி சாப்பாடு அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. முதல் தடவை சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல் தடவை சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.